ஏமாற தயாரா இருக்காதீங்கன்ற தலைப்பின் அடிப்படையில இப்ப பேச போறோம். என்ன மட்டும் ஏன் இப்படி நடத்துறாங்க? என் நெத்தியில என்ன ஏமாந்தவன் ஏமாந்தவ அப்படின்னு எழுதி ஒட்டி இருக்கா என்ன? இப்படியெல்லாம் நினைச்சு மனசுக்குள்ளேயே மருகி கொண்டிருப்பவர்கள் ஏராளம். அவங்களுக்கான பதில் ஆமா, எழுதி ஒட்டாம போனா கூட உங்களுடைய நடத்தை பேச்சு எல்லாமே அந்த செய்தியைத்தான் சத்தமா சொல்லுது அப்படிங்கறதான் புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்றார். என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல உதாரணங்களையும் சொல்லியிருக்காருங்க. இந்த விஷயத்துக்கான உதாரணத்துல எல்லா நாட்டினருக்கும் பொருந்தும் வகையில அட ஆமா என் கதையும் இது போலத்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில பொதுவானதா இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமா நான் அதை உங்களுக்கு சொல்றேனே. ஒரு பெண்மணி மனநல ஆலோசகர் ஒருத்தர்கிட்ட போறாங்க. என்கிட்ட எல்லா வேலைகளையும் எல்லாரும் வாங்கிக்கிறாங்க, ஆனா என்ன மரியாதையாவோ என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சோ நடந்துக்கல. நான் இத பத்தி சத்தம் போட்டாலோ பிரச்சனை பண்ணாலோ அப்ப மட்டும் ஓரளவுக்கு அமைதியா இருக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே என்ன ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட குறப்பட்டுக்கிறாங்க. நீங்க எப்படி நடத்தப்படணும் அப்படிங்கறத அவங்களுக்கு புரியும்படி தொடர்ந்து சொல்லல, ஆனா அவங்க அதை சரியா செய்யறாங்க. உங்களை கட்டுப்படுத்த நீங்களே அவங்கள அனுமதிக்கிறீங்க. அதுக்கு அவங்க மேல குறை சொல்லி ஒரு பயனும் இல்ல அப்படின்னு மனநல ஆலோசகர் அந்த அம்மா கிட்ட சொல்றார். இந்த நிலையை தவிர்ப்பதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய இடம். அடுத்த சில நாட்கள்ல அந்த பெண்ணினுடைய கணவர் வழக்கம் போலவே மனைவி செய்யாததெல்லாம் பட்டியலிடுறாரு. எல்லாரும் இருக்கும்போது அப்படி செய்யறதுதான் அவருடைய வழக்கமான பழக்கம். அந்த குறைகளை சொல்றதை விட மத்தவங்க எதிரில, அதுவும் இவங்க பெத்த குழந்தைகள் முன்னாடியே சொல்றதுதான் அவரை, அதாவது அந்த பெண்மணிய மனசுக்கு ரொம்ப வருத்தப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த குற்றப்பட்டியலுக்கான பதில்கள் தோன்றினாலும் கூட மத்தவங்க முன்னாடி நாம ஏன் பேசணும், இதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம் அப்படின்னு எதுவுமே பேசாம மௌனமாவே நின்றுட்டு இருக்கிறாங்க. இத மாத்தணும் அப்படிங்கறதையும் எப்படி செய்யறது அப்படிங்கறதையும் மனநல ஆலோசகர் சொல்றாரு. அதனால கணவர் சொல்லி முடிச்ச உடனேயே அவர் சொன்னதுல உள்ள தவறுகளை அவருடைய பாஷையிலேயே அவர் எப்படி இந்த அம்மா கிட்ட பேசுறாரோ அதே மாதிரியே சுட்டி காட்டி பதில் சொல்லுங்க அப்படின்னு மனநல ஆலோசகர் சொல்றாரு. எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. அந்த பெண் அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. கணவர் அடுத்த ஆயுதத்தை, அதாவது இந்த குற்ற உணர்வை உண்டாக்குவாங்க இல்லையா, அந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறாரு. எல்லாருக்கும் எதிர, அதுவும் குழந்தைங்களுக்கு முன்னாடி நீ இப்படி பேசுறியே, அவங்கள வளர்க்கக்கூடிய விதம் இப்படி இருக்கலாமா, அவங்க கண்ணு முன்னாடி நீ இப்படி நடந்துக்கலாமா, குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, என்ன கத்துக்குவாங்க நம்ம கிட்டே இருந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த பெண் அதுக்கும் தயாராவே இருக்கிறாங்க. அதேதான் நானும் கேக்குறேன். அவங்களுக்கு எதிரா அவங்களுடைய அம்மாவையே குறை சொல்றீங்களே, அவங்க அம்மா மேலேயே கோவப்படுறீங்களே, தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்றீங்களே, அவங்களுக்கு ஏன் மேல என்ன மரியாதை இருக்கும்? மரியாதை இல்லாதப்போ அவங்கள எந்த விஷயத்துக்கும் நான் வழிகாட்டுறதோ இல்ல அவங்களுக்கு சரியான விஷயங்களை செய்யவோ இல்ல அவங்களையே சரி செய்யவோ என்னால முடியாது. இனிமே இதை என்னால ஏத்துக்க முடியாது. நேராகவோ இல்ல மத்தவங்க முன்னாலேயோ எது சொன்னாலும் என்னுடைய பதில கேக்குறதா இருந்தா என்கிட்ட பேசுங்க, இல்லனா வெளியே போங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. இப்படி ஆரம்பிச்சு தன்னுடைய வாழ்க்கைய கரெக்டா தகவமைச்சுக்கிறாங்க. உங்களுடைய தேவைகள், உரிமைகள் இது எல்லாத்தையுமே பலி கொடுத்துதான் மத்தவங்களுக்கு உதவுறீங்க அப்படின்னா அதுதான் பலிக்கடா மனப்பான்மை. உங்களுக்கு என்ன வேணும், எதெல்லாம் எப்போ எப்படி முடியுங்கிறத நீங்க தெளிவுபட வார்த்தைகள்லையும் அதை தொடர்ந்து செயல்கள்லையும் உறுதிப்பட வெளிப்படுத்தினாலே உங்களை தகவமைத்துக் கொள்ள நீங்கள் தயாராகி விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தங்க. அலுவலகம், பணி சார்ந்த இடங்கள்ல பலிகடாக்கள் இருக்கிறாங்க. இந்த ஆபீஸுக்கு, தொழிலகத்துக்கு இவருக்கு எப்படியெல்லாம் நான் உழைச்சேன், ஆனா எனக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்ன பிற சலுகைகள் கிடைக்கலையே அப்படின்னு நிறைய பேர் மனசுக்குள்ளேயே பொறுமிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வெளியிலேயே வெளிப்படையா சொல்லிடுவாங்க. அந்த நிலைமைக்கு நீங்க எப்படி காரணமா இருக்கிறீங்க, எப்படி அதை மாத்துறது, மாறுறது, ஏன் மாறணும் அப்படிங்கறத புத்தகத்தினுடைய ஆசிரியர் வைண்டயர் சில உதாரணங்கள் சொல்லி நமக்கு விளக்கமா சொல்றாரு. இது பலருக்கும் கண்டிப்பா பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த புத்தகத்துல மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த அத்தியாயம். இதை நீங்க கேட்டு கொஞ்சம் சிரமமா இருந்தா கூட உண்மை நிலைகளால பாதிக்கப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் இது. உங்களுக்கு இப்படி சொல்லும் போது கொஞ்சம் வித்தியாசமா விசித்திரமா தோணலாம். ஆனா இதை நீங்க நல்லா கவனிச்சு கேட்கும் போதுதான் அது நல்ல பலன் கொடுக்கும். நாம எப்பவுமே எதையுமே பொதுமைப்படுத்தி பார்க்கறதுல விருப்பம் கொண்டவங்க. நல்லது கெட்டது, சரி தவறு, அழகு அழகற்றது, இந்த ரீதியில ஆரம்பிச்சு எதையுமே
பொதுவான ஒரு விஷயமா அதை பொதுமைப்படுத்திக்கிறோம். இதனால பல பிரச்சனை வருதுங்க. இது எப்படி நம்மள பாதிக்குது, அதுல இருந்து நாம எப்படி வெளியே வருதுன்றத பத்தி எல்லாம் ஆசிரியர் ரொம்ப விளக்கமா சொல்லி இருக்கிறாரு. தேவையில்லாம மனசுல குழப்பங்கள், நெருக்கடிகள் இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய முறைகளையும் அவர் அழகா விளக்கி இருக்கிறாரு. பலிகடாவா மாறக்கூடாது, அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி, நம்மை நாமே குற்ற உணர்ச்சிக்குள்ள ஆழ்த்திக்காம இருக்கிறது எப்படி, இத பத்தி எல்லாம் இந்த புத்தகத்துல நாம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. நமது நிலையை அறிய வழிகள், அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த புத்தகத்துல நாம ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய இந்த குறைபாடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நாம எப்படி எங்க இருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதற்கு இந்த ஆசிரியரே நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளும் வகையில பல சோதனை கேள்விகளையும் அதுக்கான மதிப்பெண்களையும் கொடுக்கிறார். இதன் மூலமா சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம். அது இல்லாம ஒவ்வொரு அத்தியாயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதனுடைய சுருக்கத்தையும் ரத்தின சுருக்கமா வேற இந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிறாரு. நான் தான் உங்களுக்கு அது எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு இருக்கிறேன். மன அமைதி பெறுவதற்கு தியானம் செய்வது பத்தியும் போற போக்குல சொல்லி இருக்கிறாரு. மிக எளிமையா ஒரு சில வாக்கியங்கள்ல தியானத்தை பத்தி அவர் விளக்கி இருக்கிறாரு. புத்தகத்தினுடைய கடைசி பகுதி பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ எந்த நிலையில இருக்கிறீங்க, தகவமைத்து கொண்ட ஆரோக்கியமான மனநிலையிலா இல்லைன்னா பலிகடா மனப்பான்மையுடனா அப்படிங்கறது பத்தியும், அதற்கு உங்களுடைய எதிர்வினை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் எளிய முறையில இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் கையாண்டிருக்கிறாரு. இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த விஷயங்கள் மூலமாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 100 சூழ்நிலைகளை உதாரணமா அவர் சொல்லி இருக்கிறாரு. வீட்டுல, மத்தவங்களோட, உணவகத்துல, உறவினரிடத்துல, பொது இடங்கள்ல வரிசையில நிக்கும் போது உங்களுக்கு அவசரமான சூழ்நிலைகள்னு பல்வேறு விதமான சூழல்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதற்கு அடுத்ததா பலிகடாவா இருக்கிறவங்க, அதாவது அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க, அப்படி இல்லாம இருந்தா என்ன விதமான பதில் இருக்கும் அப்படின்னு இருவேறு எதிர்வினைகளையும் கோடிட்டு காட்டியிருக்கிறாரு. இது எல்லாமே எளிமையா ரொம்ப சில வாக்கியங்கள் மூலமா சுவாரஸ்யமா இருக்குங்க. இந்த புத்தகம் என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, என் மேல அதீத உரிமை எடுத்துக்கிறாங்க, மத்தவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுலயே என் காலம் ஓடி போயிடுது அப்படின்னு ஆரம்பிச்சு தன்னை குறைபட்டுக் கொள்பவர்கள தொடங்கி இந்த பலிகடா மனப்பான்மை நம்மிடம் இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறவங்க வரைக்கும் அனைவருக்கும் பயனுள்ள நூலா இருக்கும். ஏமாளி ஆகிடாம பலிகடாவா ஆகாம வாழ்றதுக்கு இந்த புத்தகம் ரொம்பவே உதவும். இந்த புத்தகம் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாதவற்றை புரிய வைத்து உங்களுடைய கண்ணோட்டத்தையும் அணுகுமுறையையும் மாற்றக்கூடிய நூலாக அமையும். இவ்வளோ நேரம் நாம கேட்ட புக் புல்லிங் யுவர் ஓன் ஸ்ட்ரிங்ஸ், அதாவது உங்களை நீங்களே தகவமைத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு. இதுல கிடைச்ச விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கோன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.